ஹாய் ஆல், இது டியூஸ்டே ஈவினிங். ரியா ஸ்கூல்லேருந்து வந்துருச்சு. அதுக்குள்ளேயே நேற்று துவைச்சி வச்சுருந்த துணியெல்லாம் ஒரு வழியாக மடித்து வச்சாச்சு. ஸோ ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப தான் எனக்கு ஃப்ளாஷ் ஆனதா பால் கொல்கட்டை. ஸோ சொன்னதுமே எங்கள் மம்மி தண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு அந்த மைதாவெல்லாம் பால்ஸாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நானும் என் பசங்களும் சேர்ந்து ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அது தண்ணி கொதிச்சதுமே இந்த மைதா பால்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளேயே நான் இங்கே வந்துட்டு வெள்ளத்தை நல்லா சீச்சி வச்சுட்டேன். ஸோ அதுவும் வெந்துருச்சு. இந்த வெள்ளையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காவை வந்துட்டு நம்ம கோர்ஸ் பவுடராக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஏன்னா கோர்ஸாக இருந்தால் தான் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ அரைச்சிட்டு அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால் கொழுக்கட்டையை வந்துட்டு நாங்கள் சூடாக சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா க்ரீமியாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பால் கொழுக்கட்டையை தான் நாங்கள் டின்னராக வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் இப்படி தான் சாப்பிட்டோம். ஓகே, பாய்.